லைக் வந்து ஒரு 3-4 வருஷமாக 2023 ஃபெப்ரவரியில் வந்து எனக்கு இதோட ஒன்லைன் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட டிரெக்டர், என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட நன்றி. முக்கியமாக நான் வந்து ஒரு 3 பேருக்கு டெக்னீஷியன்ஸில் இங்கே நன்றி சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். மெயினாக கேமராமேன் ரவிவர்மன் சார் அண்ட் எடிட்டர் பிரதீபி ராகவ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் சார். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படத்தோட ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இவங்க இல்லாமல் என்னால் இந்த படத்தை இமேஜின் பண்ண முடியல. அவங்க கொடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், அவங்க டைரக்டரோட ஒர்க் பண்ண விதம் எல்லாமே சேர்ந்து இருந்ததுக்கு இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். நான்